மின்னஞ்சலை வாசிப்போம் வாருங்கள். அன்புள்ள மகன் புகழேந்திக்கு நாங்கள் அனைவரும் இங்கு நலம். அங்கு நீ நலமுடன் இருக்க இறைவனை இறைஞ்சுகிறேன். மின்னியல் துறையில் நிபுணத்துவம் பெற நீ அயல் நாடு சென்று ஏறக்குறைய 3 மாதங்கள் ஆகிவிட்டன. உன் திறமைகளை பாராட்டி அரசாங்கமே உபகார சம்பளம் அளித்திருப்பதும் மிகவும் பெருமையாக உள்ளது. எத்துறையானாலும் முறையாக பயிற்சி செய்வதே சிறப்பாகும். சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம் என்னும் பழமொழிக்கு ஏற்ப செயல்பட வேண்டும் என்பது எங்களின் அவா. சிறுவயது முதலே நீ விடாமுயற்சியுடன் கல்வி கற்று சிறந்து விளங்கும் மாணவன் என்பதை அனைவரும் அறிவோம். யாருக்கும் கிடைக்காத அரிய வாய்ப்பு உனக்கு கிடைத்துள்ளது. எனவே சரியாகவும் சாதகமாகவும் பயன்படுத்திக் கொள்வாய் என்று நம்புகிறோம். காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் என்னும் பழமொழியையும் உனக்கு நான் அடிக்கடி நினைவுபடுத்துவேன். அதை நீ மறந்திருக்க மாட்டாய். தலை சிறந்த ஆசிரியர்கள் உன்னருகில் இருக்கும்போது அவர்களிடம் உனது சந்தேகங்களை கேட்டு நிவர்த்தி செய்து கொள். நிறைய வேலைகள் பயிற்சிகள் என்றாலும் சரியான நேரத்தில் உணவு உண்ண மறந்து விடாதே. உடற்பயிற்சிகள் செய்து உடலையும் ஆரோக்கியமாக வைத்துக்கொள். நீ கற்றுக்கொள்ளும் திறமைகளை பலருக்கும் பகிர்ந்து பல மின்னியல் திறமசாலிகளை உருவாக்குவாய் என பெரிதும் எதிர்பார்க்கிறோம். இந்த மின்னஞ்சல் கண்டதும் உன் பதில் அனுப்பு. சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம் எதையும் முறையாக பயிற்சி செய்து வந்தால்தான் அதில் நாம் வல்லமை பெற முடியும். காற்றுள்ள போதே தூற்றிக்கொள். கிடைக்கும் வாய்ப்பை பயன்படுத்தி சூழ்நிலை சாதகமாக இருக்கும் போதே தனக்கு வேண்டியதை சாதித்து கொள்ள வேண்டும். மாணவர்களே, இதையொட்டிய 5 சூழல்களுக்கு ஏற்ற பழமொழிகளை எழுதுங்கள். வாழ்த்துக்கள் மாணவர்களே. நன்றி.